நீங்க கொடுத்த பைரவர் இதை வச்சு முக்காலம் அறியக்கூடிய இதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டா? ஒரு நிமிஷம். பைரவரோட மந்திரம் ஜெபம் பண்றவங்க 388வது பக்கம் வாங்க. 388வது பக்கம் கர்ண பைரவர் கொடுத்துருக்க. பைரவரோட மந்திரம் ஜெபம் பண்றவங்க இந்த மந்திரத்தை ஒரு 108 முறையோ இல்லை 308 முறையோ இல்லை 1008 முறையோ ஜெபம் பண்ணோம். பைரவரே வந்து காதுல தோல்ல உட்காந்து குறி சொல்லுவார். அதுல அந்த பைரவர் எப்படி பூஜை பண்ணுங்கிற எல்லாம் தெளிவா கொடுத்துருக்கேன். அப்படியே பண்ணீங்க. அது சைவ பூஜை தான், அசைவ பூஜை கிடையாது. பைரவர் உபாசனை எடுத்தவங்க மட்டும் அதை பண்ணிக்கலாம். ஏற்கனவே பைரவர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்கய்யா. அதுக்கு மேல இந்த கல்ல 108 முறை சொன்னா போதும், சொல்லி பண்ணிக்கலாம். இது ரெண்டு தான் பெஸ்ட். இப்போ நான் நிறைய இருக்கு. அசைவ பூஜை பண்ணவங்களுக்கு அதுவும், சைவ பூஜை பண்ணவங்க இதுவும். அவ்வளோதான், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து பைரவர் உபாசனை பண்ணவங்க இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கலாம். குறி சொல்ல இது பண்ணாலே போதும். நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம். நான் இப்போ சொல்றது எல்லாமே கசகசன்னு சொல்லாம ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க எல்லாமே இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, அது அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, நான் எதுவுமே சொல்லலை. ஒன்று பண்ணாலும் தெளிவாக பண்ணணும், திருத்தமாக பண்ணுங்கிறதுக்காக இந்த எல்லா எக்ஷனையும் ஒரே ஒரு எக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு எக்ஷன் பண்ணாலே போதும். ஐயா, முதல்ல நான் வந்து விநாயகர் உபாசனம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க. விநாயகர் உபவாசம் வாங்கினேன். பைரவருடைய உபவாசமும் சேர்ந்து வாங்கினேன். அதுக்கு அப்புறமேல் வந்து காளி வாங்கிட்டு போனேன். இப்ப எந்த ரேஷியோ கரெக்டா வரும் உங்களுக்கு, அது மாதிரி சொல்லி கொடுங்க எனக்கு. விநாயகர், காளி, பைரவர். ஓ, பைரவர் வந்து மூணாவதா வச்சுங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமா இருக்கோ அதை 2வதா வச்சுங்க. ஆண் தெய்வம் இஷ்டம் அப்படின்னா பைரவர், விநாயகர், பைரவர், காளி. அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் எக்ஸ்டி. அது ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? பிரச்சனையே கிடையாது. ஜி, இந்த குறி சொல்றதுல கத்தி மேல ஏறி சொல்றாங்களே, அதுக்கு ஏதாவது மந்திர பிரயோகம் இருக்கா? அவங்க என்ன தெய்வத்தை சொல்றாங்கன்றத பொறுத்த இருக்காது. அந்த அந்த அவங்க பண்றது எல்லாமே இந்த மதுரை வீரன், மாடன், முனீஸ்வரன், கருப்பணசாமி, இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கும். அந்த மாதிரி முறைகள்ல இருக்கும். சங்கிலியில் அடிச்சுக்குவாங்க, கத்திலேறி நிற்பாங்க, ஆணி சிறப்புல நின்றுட்டு குறி சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. அது வந்து அருள்வாக்கு சொல்றதுன்னு சொல்றதை விட அருள்வாக்கு சொல்றதா சரியான வார்த்தை. உடம்பு அருள் இறங்கி சொல்றது. அது யார் எடுக்கிறது, அது எடுக்கிறவங்களுக்கு சொல்றேன். அது இப்போ தேவைப்படாது. கர்ணேஷனை பத்தி சொல்லணுமா? கர்ணேஷனே கர்ணபிசாசனே அதே ஃபார்மேட் தான். இப்போ நான் சொன்னேனே, கேட்கலையா, புரியலையா உங்களுக்கு? ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? ஜக்கம்மா பத்தி யாரு ஜெய் குறி சொல்ல? ஜக்கம்மா வீடியோ குறி சொல்ல போறீங்களா? இல்ல, கீழே கொடுத்துருக்கேன். வேணாம், அது நான் ஒரு தான் கொடுத்துருக்கேன். நம்ம என்ன சொல்றது, நிறைய இருக்கு, நிறைய இஷ்டங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நான் சொல்றதை விட பெஸ்டான விஷயம் ஒண்ணு, அது ஒண்ணு பண்ணாலே நல்லா இருக்கும். அதனாலதான் அந்த ஒண்ணு சொன்னாங்க. மற்ற எல்லாத்த பத்தி சொல்லலாம், அது நமக்கு தேவையில்லை. சைவமா பண்றவங்க பத்மோதேஷனை பண்ணுங்க. துர்கை உபாசனை பண்ணுங்க, சாமுண்டா ஆக்ஷனை பண்ணுங்க. அதே சாமுண்டா ஆக்ஷன் இருக்கும். துர்கை பூஜை எப்படி பண்றோமோ அதே பூஜை மெத்தட் தான். ஸோ அப்போ சாமுண்டா ஆக்ஷன் பண்ணிக்கலாம். சைவ பூஜை தான். சொல்லுங்க.